சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம். சார், முத்துச்சாமி என்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம். பாட்டியோட சுய சம்பாத்தியம் சொத்தை மகனுக்கு கிரயம் செய்துவிட்டார். மகன் மூன்றாவது மனைவிக்கு கிரயம் செய்துவிட்டார். இதில் முதல் மனைவி பிள்ளைகள் பூர்வீக சொத்து என்று பங்கு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். முதல்ல பாட்டியின் சுயசம்பாத்திய சொத்துன்னு வந்துருச்சு. பாட்டியின் சுயசம்பாத்திய சொத்தை யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். ஸோ மகனுக்கு கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ கிரயம் போட்டு வாங்கிட்டார் மகன். மகன் கிரயம் போட்டு வாங்கினாலே அது தனி சொத்தாயிருது. அது மகனுடைய தனி சொத்தாயிருது. அந்த தனி சொத்தை அவர் யாருக்குனாலும் எழுதி வைக்கலாம். இரண்டாவது மனைவிக்கு எழுதி வைக்கலாம், மூன்றாவது மனைவிக்கு எழுதி வைக்கலாம், கோயிலுக்கு எழுதி வைக்கலாம், எதுக்குனாலும் எழுதி வைக்கலாம், உயில் எழுதி வைக்கலாம். அதில் முதல் மனைவின்ற ஸ்தானத்தில் முதல் மனைவியின் வாரிசுதாரோ இரண்டாம் மனைவி வாரிசுதாரோ எதுவுமே பங்கு கேட்க முடியாது. ஏன்னா இது பூர்வீக சொத்து அல்ல, உங்கள் தந்தையாரின் தனி சொத்து. உங்கள் தந்தையாரின் தனி சொத்தை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைப்பதற்கு உரிமை இருக்கிறது. அப்போ மூன்றாவது மனைவிக்கு எழுதி வச்சது செல்லும். நீங்கள் அதில் பாட்டி வெளி சொத்து பூர்வீக சொத்துன்னு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதனால உங்கள் அப்பா சொத்து தனி சொத்து. தனி சொத்தை மூன்றாவது மனைவிக்கு எழுதி வச்சது செல்லும். நீங்கள் கேட்பதற்கு உரிமை கிடையாது. இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பதை கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுத்துக்கிட்டுருங்க. ரொம்ப நன்றி.